வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வள்ளி வந்து வீராவுக்கும் மாறனுக்கும் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கி தராங்க சமைக்கிறதுக்கு. மாறன் வந்து எடுத்து போட்டு போகும்போது வள்ளி வந்து கூப்பிட்றாங்க, என்ன மாறா நீ சந்தோஷமாக இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து நீ வந்து சந்தோஷமாக இருந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கணும், அதை வந்து நான் கொஞ்சணும், அது வந்து உங்கள் அப்பாவை வந்து என் அப்பாவை நீ அடிச்சல்ல திட்டினல்ல அப்படின்னு சொல்லி அவர் மாறு மேலே ஏறி அது உதைக்கணும், அதெல்லாம் பார்த்து நீ உன் குழந்தைய வந்து நல்லா பாசமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு பேர்லாம் வச்சுட்டியா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேர் என்ன வைக்கிறது, அவங்க அம்மா பேரே வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ்லேயே மாறன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்ன அப்படின்னு வள்ளி கேட்குறாங்க. இல்லை டெலிவரின்னா பண்ண 10 மாதம் ஆகும்ல, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அத்தை நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. மேலே போய் பாத்திரத்தை போய் டொம்முன்னு போட்டு உடைக்கிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து எந்திரிச்சு, என்ன இது நீ என்ன பாத்திர கடை வைக்க போறியா, நீ வந்து துணி கடை வைக்காம அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து மாறன் வந்து ஆமாம் நீ வந்து இதில் வேணா அக்கௌண்ட்ஸ் பார்க்குறியா வேணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை தான் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, நம்மளுக்கு இனிமேல் இங்கே சாப்பாடெல்லாம் கிடைக்காது, நம்ம இங்கே தனியாக தான் ஆக்கணும், அதான் அத்தை பாத்திரம் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இந்த பெட்ரூம்லேயே கிச்சனுமா, அது வந்து சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வேணா நானே சமைச்சு தரேன், சிக்கன் மட்டன் ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. அப்போ வந்து பொட்டெல்லாம் களைச்சி விட்டுட்டு அப்படியே போகிறாங்க. வள்ளி வந்து கேட்குறாங்க, நீ வந்து சந்தோஷமாக இருக்கியா வீரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி முற்றி வள்ளியம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னு வீரா கேட்குறாங்க. அதுக்கு வந்து இங்கே ஒரு சிஐடி இருக்குல்ல, அது நம்மளை வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம பேசுகிறத, எது பேசினாலும் சரி ஒட்டி கேட்டு கண்மணிகிட்ட சொல்கிறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க, நான் ராஜேஷ் அம்மாவை தான் சொன்னேன், இந்த கண்மணியை கெடுக்கிறதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீரா என்ன இருந்தாலும் உங்கள் அக்கா மேலே உனக்கு பாசம் இருக்கும்ல, அதனால் வந்து அவளை மன்னிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்மணியை வந்து செயலும் எண்ணமும் தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சு ராகவன் மாமாவோட சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வள்ளியம்மா நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து உன் வார்த்தையை வந்து ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீரா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. வீரா வந்து குளிச்சுட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. குட் மார்னிங்கை போடுறாங்க. போட்டோன்னே வந்து ராஜேஷ் அம்மா வந்து இங்கெல்லாம் உன்னை வரக்கூடாது ஒதுக்கி வச்சுருக்காங்கல்ல, இங்கேயும் வந்தேன்னு கேட்குறாங்க. நான் வந்து என் அக்காட்ட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து இங்கே இந்த பெரியவர் வந்து ஒதுக்கி வச்ச இது உன்னை நீ வந்து என்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் எங்களையும் ஒதுக்கி வச்சுடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு காஃபியை போடுறாங்க. சரி கண்மணி பேசலைன்னா என்ன, நான் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அங்கே வந்து மாறன் வந்து பேப்பர் படிச்சிட்ருக்காரு. கணவனை விஷம் வைத்து கொன்ற மனைவி அப்படின்னு படிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து வீரா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வள்ளியும் பின்னாடியே வந்துடுறாங்க. மாறன் வந்து ஐயோ இதில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மனசில் யோசிக்கிறாங்க. காஃபியை குடிடா அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளி குடிச்சு பார்க்குறாரு. பார்த்தோன்னே வள்ளி வந்து இங்கே பாரு, காஃபியோ சாப்பாடோ எதுவாக இருந்தாலும் சரி வீரா செஞ்சு கொடுத்தா அதை வந்து நீ சாப்பிட்டுட்டு பாராட்டணும், அப்போ தான் வந்து அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை உனக்கு என்ன தெரிய போகுது, அவள் இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மாறன்னு சொல்கிறாங்க. நான் வந்து அங்கே சமைச்சு தரவான்னு கூட கேட்டு பார்த்தேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இங்கே வந்து என்ன சமைக்கிறது அப்படின்னு என்கிட்டே கேட்குறாளே அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாங்க. நான் மதியம் உங்களுக்கு என்ன சமைக்க அப்படின்னு கேட்குறாங்க. எது வேணால் சமை, நீ எது சமைச்சாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து கண்மணியும் ராஜேஷ் அம்மாவும் பார்க்குறாங்க. திரும்ப வந்து கிச்சனுக்கு வீரா போய் சமைக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து கண்மணி வராங்க. அத்தை நான் வந்து காலையில் காஃபி போடுறதுக்கு அவளுக்கு ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு இடம் கொடுத்தேன், ஆனால் இப்போ 2 அடுப்புலையும் அவள் சமைச்சிட்ருக்கா, நான் அப்புறம் எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து சமைச்சு முடிக்க போகிறேன், மணி 11 தானே ஆகுது, நீ இப்போ வச்சா கூட இன்னும் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம், ஏன் கண்மணி இல்லைன்னா சொல்லு, உங்கள் 2 பேருக்கு நானே சேர்த்து சமைச்சு தரேன், இதுக்கு எதுக்கு நீ பிரச்சனை பண்ணுறங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து வள்ளி எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்படி தான் வீடு இருக்கணும் கலகலன்னு நினச்சேன், இப்போ தான் வீடு வந்து கலகலன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து வள்ளியை விட்டு கூப்பிடுறாங்க. என்ன வீராவை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் கிச்சனுக்கு வராங்க. வீரா ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ வந்து நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல அப்படின்னு ராஜேஷ் அம்மா சொல்கிறாங்க.
கூப்பிடுறாரு, போய் நீயே பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ சமைச்சு முடிச்சிட்டோம் இல்லையம்மா, அந்த ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னே வந்து நீ கேட்டுட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. என்னம்மா உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து வீராட்ட கேட்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து கண்மணி விறுவிறுன்னு வராங்க. உன்னை தான் இங்கேருந்து ஒதுக்கி வச்சுருக்கோம்ல, ஒதுக்கி வச்சுருக்கோன்னா நீ எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நீ ராஜேஷ் அம்மா வந்து நீ தனியாக தான் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்கிறங்கிற மாரி சொல்கிறாங்க. உடனே வள்ளிக்கு வந்துச்சு கோவம். இங்கே பாரும்மா, இது வந்து எங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் வந்து இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் வந்து வள்ளி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் சமைச்சேன் அப்படின்னு வீரா சொல்கிறாங்க. இதில் நான் என்னம்மா வருத்தப்படுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்கும்போது, இந்த வீட்டில் 2 பெட்ரூம் இருக்கலாம், 2 பால்கனி கூட இருக்கலாம், ஏன் ஓட்டுற வண்டி கூட 2 கூட இருக்கலாம். ஆனால் கிச்சனும் பூஜை ரூமும் மட்டும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும். அதை வந்து தனித்தனியாக வந்து பிரித்தா அங்கே வந்து ஒற்றுமை இருக்காது, சந்தோஷம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இந்த ரிவ்யூ முடியுது. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.